ஹாய், இப்போ நம்ம வந்து டைம் எப்படி ஜெர்மனில் சொல்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். தட் இஸ் டி ஓவர் ஜைட். ஓவர் அப்படின்னா கிளாக், ஜைட் அப்படின்னா டைம், த கிளாக் டைம். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நான் அஃபிசியல்னு போட்டு நான் 24 ஹவர்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா டைமில் வந்து ரெண்டு இருக்குது, அஃபிசியல், இன்அஃபிசியல். அஃபிசியல் அப்படிங்கிறது நம்ம 24 ஹவர்ஸ் வச்சு டைம் சொல்கிறது. இன்அஃபிசியல் அப்படின்னா 12 ஹவர்ஸ் வச்சு நம்ம டைம் சொல்கிறது. ஓகே, ஸோ ஒரு நாளில் வந்து இப்போ ஒரு மிட் நைட் அப்படிங்கிறத நம்ம 0 ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. நுல் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. 0 ஹவர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 1 2 3 4 அப்படின்னு மத்தியானம் 12 மணி வரைக்கும் 12 ஓ கிளாக் வரைக்கும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறத 1 ஓ கிளாக்னு நம்ம எடுக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக 13ன்னு எடுத்துப்போம். 12க்கு அப்புறம் 13 அப்படி எடுத்துகிட்டு போவோம். 13 14 15 16 17 18 19 20 21 22 23 11 ஓ கிளாக் அப்படிங்கிறது 23ல முடியும். அடுத்து திருப்பியும் என்ன பண்ணுவோம், 12 அப்படிங்கிறது அடுத்த நாள் 12 வந்து 0லேருந்து நம்ம கணக்கு பண்ணுவோம். இப்படி பண்ணுறதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், அஃபிசியல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஈவினிங் வந்து 6 ஓ கிளாக்னு வச்சுப்போம். அதை வந்து 12 + 6 18 ஹவர்ஸ் இந்த மாதிரி தான் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ ஓவர் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, ஒன்று கிளாக்குக்கும் எடுத்துப்பாங்க, பட் நம்ம டைம் பக்கத்தில் ஓவர் அப்படின்னு போடுறது ஆர்ஸ் இல்லை ஓ கிளாக் அப்படின்னு நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, இதை தான் நம்ம ஓவர் அப்படின்னு நம்ம வந்து ஜெர்மனில் சொல்கிறது. ஸோ இப்போ வந்து இந்த அஃபிஷியல் டைமிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ்வலாக ஏர்போர்ட்ஸில், ரயில்வே ஸ்டேஷன்ஸில் நம்ம டிக்கெட்டில் கொடுக்கும்போதே இந்த அஃபிஷியல் டைமிங்கில் தான் கொடுப்பாங்க. முக்கியமான ரிப்போர்ட்ஸ்லையுமே இந்த மாதிரி டைம் தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 22:10 அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து நைட்டு 10:10 கரெக்டாக. 12 + 10 தான் 22. அப்போ நைட்டு 10:10 தான் நம்ம வந்து 22:10 அப்படின்னு சொல்கிறது. அப்போ இதை சொல்கிறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அதை 22ங்கிறத சொல்லணும். 22 எப்படி சொல்லலான்னு பார்த்தோம், 22:20 சொல்லிட்டு நடுவில் ஓவர்னா ஓ கிளாக்னு பார்த்தோம் இல்லையா, ஓவர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மினிட்ஸ் என்ன இங்கே 10. ஸோ ஜெர்மனில் 10 என்ன, ஜேன். ஓகே, ஸோ 22:20 அவ்வளோதான். ஓகே, இங்கே வந்து மினிட்ஸ் அப்படிங்கிறது வராது. மினிட்ஸ் அப்படிங்கிறதே அவங்க அந்த வேர்டை வந்து யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன சொல்கிறோம், 22:20 ஃபஸ்ட் இருக்கிற நம்பரை சொல்கிறீங்க, நடுவில் ஓவர் அப்படின்னு மட்டும் போடுங்க, அதாவது விச் மீன் ஹவர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அந்த மினிட்ஸ் என்ன நம்பரோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இன்னொரு எக்ஸாம்பிள் 12:15 அப்படின்னு வச்சுப்போம். 12ங்கிறது 12. ஸோ 12, அதுக்கப்புறம் ஓவர், அதுக்கப்புறம் 15 என்ன வரும், 15. ஸோ 12:15 அவ்வளோதான். ஸோ இதில் ஏஎம் பிஎம்லாம் வராது. ஏன் வராது, ஏன்னா 0லேருந்து 12 வரைக்கும் காலையில் டைம். 12க்கு அப்புறம் என்ன வருதோ அது மத்தியானத்துக்கு மேலே. 13 14 15ங்கிறது மத்தியானத்துக்கு மேலே. அப்போது 18 மணி நேரம், அதாவது 6 மணிக்கு மேலே அது 18 19 20 அந்த மாதிரி போயிடும். ஸோ அது நைட்டு நேரம் அப்படிங்கிறது தெளிவாக எங்கே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இங்கே வந்து இந்த மெத்தடில் நம்ம ஏஎம் பிஎம்லாம் கிடையாது. நம்பர்ஸை வச்சே நம்ம வந்து அதை ஈஸியாக சொல்லிவிடுவோம். காலையில் அப்படின்னா ஒரு 6 ஓ கிளாக்லேருந்து 12னா காலையில், 13லேருந்து 18 அப்படின்னா மத்தியானத்துக்கு மேலே, 18லேருந்து 23 வரைக்கும் நைட்டு நேரம். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ இப்போ தான் இருக்கிறதுலே ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். தட் இஸ் இன்அஃபிசியல். இன்அஃபிசியல் அப்படிங்கிறது வந்து 12 ஹவர்ஸ் வச்சு நம்ம டைம் சொல்கிறது. அதாவது ரொம்ப கேஷுவலாக பேசும்போது டைம் சொல்லுவோம்ல, 9:45 6:15 5:15. ஸோ இங்கேயும் ஏஎம் பிஎம் அப்படின்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. காலையில் 6:30 மணி, ஈவினிங் 6:30 மணி. அப்போ அந்த காலையில் ஈவினிங் அப்படிங்கிற அந்த வேர்டு, அதாவது மார்கன் ஆபெண்ட் இந்த மாதிரி அவங்க சொல்லி அந்த டைமை சொல்லும்போது காலையிலையா ஈவினிங்கா அப்படிங்கிறது தெரியும். ஸோ இன்அஃபிசியலுங்கிறது 12 ஹவர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ ஒரு நாள் மிட் நைட்லேருந்து மத்தியானம் வந்து 12 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, திருப்பி என்ன ஆகும், மறுபடியும் அந்த 12க்கு மேலே, மத்தியானம் 12க்கு மேலே மறுபடியும் 1ன்னு தான் நம்ம எடுத்துப்போம். 1 2 3 4 அடுத்த நாள் நைட்டு மிட் நைட் வரைக்கும் அது 12க்கு தான் போகும். ஓகே, ஸோ 12 to 12 திருப்பி 1 to 12 அப்படி தான் போகும். ஓகே, ஸோ நம்ம 12 ஹவர்ஸில் நம்ம டைம் சொல்கிறதுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கான்செப்டை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. என்ன கான்செப்ட்னா, ரியல் ஆர் அண்ட் நெக்ஸ்ட் ஆர் அப்படின்னு 2 வார்த்தையை எடுத்துக்கிறாங்க. ரியல் அவர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ எந்த அவர் நடந்துட்டு இருக்கோ அதுதான் ரியல் அவர். நெக்ஸ்ட் அவர் அப்படிங்கிறது அடுத்து என்ன வரப்போகுதோ அதுதான் நெக்ஸ்ட் அவர். ஸோ த ஆர் தட் இஸ் ஹேப்பனிங் நவ் இஸ் த ரியல் ஆர்,
and the hour that comes next is the next hour. ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 to 4 அப்படின்னு வச்சுப்போம். 3 to 4க்கு நடுவில் 3:30 இருக்கு. 3லேருந்து 4 மணிக்குள்ள என்ன வருது? 3:30 அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. 3:30ங்கிறது வருது. இந்த 3:30ல இப்போ என்ன அவர் நடந்துட்டு இருக்கு? நான் 3:30ன்னு சொல்லும்போது இங்கே என்ன அவர் நடந்துட்டு இருக்கு? 3 o'clock. அந்த 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள எந்த அவர் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம்? 3ங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அப்போது அந்த நடந்துட்டு இருக்கிற அவர் வந்து 3, அப்போ அதுதான் ரியல் அவர். ஓகே, அப்போ 3 இஸ் த ரியல் அவர். அடுத்து என்ன வரப்போகுது? 4 அப்படிங்கிறது வரப்போகுது. 4 o'clockங்கிறது வரப்போகுது. நெக்ஸ்ட் அவர் அப்படிங்கிறது 4. அப்போ நம்ம இங்கே எப்படி எடுத்துக்கிறோம்? இப்போ வந்து 12:30ன்னு வச்சுப்போம். 12 அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு, அப்போ அது ரியல் அவர். அடுத்து என்ன வரப்போகுது? 1 o'clock வரப்போகுது. அப்போ 1 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அவர். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 5 to 6ன்னு எடுத்துப்போம். 5:30 PM அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ 5 நடந்துட்டு இருக்கு, அப்போ 5ங்கிறது ரியல் அவர். அடுத்து என்ன வரப்போகுது? 6. அப்போ 6ங்கிறது நெக்ஸ்ட் அவர். இப்படி தான் நம்ம ரியல் அவர் அண்ட் நெக்ஸ்ட் அவர் நம்ம எடுத்துப்போம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம மொத்த டைமையே நம்ம சொல்ல போகிறோம். இப்போ வந்து 1 hour அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். 1 hour, 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்தில் 60 நிமிஷங்கள் இருக்குது, அதாவது 60 minutes இருக்குது. இந்த 60 minutes-ஐ நம்ம 3ஆக டிவைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 20 minutes 0 to 20 minutes, அடுத்த 20 minutes 20 to 40 minutes, அடுத்த 20 minutes 40 to 60 minutes. ஸோ 1 hour-ஐ நீங்கள் எப்படி டிவைட் பண்ணுறீங்க? 3ஆக டிவைட் பண்ணுறீங்க. 0 to 20, 20 to 40 and 40 to 60, இந்த மாதிரி 3ஆக டிவைட் பண்ணிக்கிறீங்க. இந்த இதில் ஃபஸ்ட்டு 20 minutes-ஐ வந்து அவங்க ரியல் அவர் வச்சு தான் நம்ம வந்து டைமை சொல்லுவாங்க. அதாவது அப்போ என்ன நடந்துட்டுருக்கோ அந்த ரியல் அவர் வச்சு தான் டைமை சொல்லுவாங்க. 20 to 40 minutes-க்குள்ளே என்ன டைமை சொல்கிறதா இருந்தாலும் அதை வந்து ஹால்ப் நெக்ஸ்ட் அவர் அப்படிங்கிற ஃபேக்டரை வச்சு தான் டைம் சொல்கிறாங்க. ஹால்ப் அப்படின்னா என்னென்னா பாதின்னு அர்த்தம். 60 minutes-ல் பாதி எவ்வளவு? 30. அப்போ அந்த 30 minutes, அந்த 30-ஐ வந்து வச்சு தான், அந்த ஹால்ப் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தான் 20 to 40க்குள்ளே என்ன டைமை சொல்கிறதா இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ அதை ஹால்ப் நெக்ஸ்ட் அவர். 40 to 60 ரிமைனிங் என்ன இருக்கோ அதை வந்து அடுத்து என்ன அவர் வரப்போகுதோ அந்த அவரை வச்சு தான் அவங்க டைம் சொல்கிறாங்க. அதாவது நெக்ஸ்ட் அவர் வச்சு தான் டைம் சொல்லுவாங்க. ஒரு 1 hour-ஐ நம்ம 60 minutes-ஆக எடுத்துக்கிறோம். அந்த 60 minutes-ஐ 3ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு செக்ஷன் 0 to 20 minutes-ஐ நம்ம ரியல் அவர் வச்சு தான் நம்ம டைம் சொல்லணும். அப்போ என்ன அவர் நடக்குதோ அதை வச்சு தான் டைம் சொல்லணும். 20 to 40ங்கிறத 60 minutes-ல் பாதி 30, அந்த 30-ஐ ஹால்ப்னு எடுத்துக்கிறாங்க. ஹால்ப் நெக்ஸ்ட் அவர் அப்படிங்கிற ஃபேக்டரை வச்சு தான் நம்ம டைம் சொல்ல போகிறோம். அண்ட் 40 to 60 ரிமைனிங் இருக்கிற 20 minutes-ல் என்ன டைம் சொல்கிறதா இருந்தாலும் அடுத்து என்ன வரப்போகுதோ அதுதான் நெக்ஸ்ட் அவர். அந்த நெக்ஸ்ட் அவரை வச்சு தான் நம்ம டைம் சொல்ல போகிறோம். ஸோ நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இப்போ 12:30 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 12ங்கிறது ரியல் அவர், 1 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அவர். ஓகே, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 3 o'clockலேருந்து 4 o'clock-குள்ளே இருக்கிற டைமை வந்து நம்ம 5 minutes கேப்பில் நம்ம டைம் வந்து சொல்ல போகிறோம். இன்னஃபிஷியலாக பேசும்போது யூஸ்வலாக அந்த 5 minutes கேப்பில் தான் டைம் சொல்லுவாங்க. கரெக்டாக வந்து 3:04, 3:17 அந்த மாதிரியெல்லாம் இன்னஃபிஷியலாக கேஷுவலாக பேசும்போது டைம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ 3 o'clock-ங்கிறது ட்ரை ஓவர், ரைட்? இப்போது 3:05 அப்படின்னு வச்சுப்போம் டைம். 3:05 இதை ஜெர்மன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா 3 தாண்டி 5 நிமிஷம் ஆச்சு, 3 மணி தாண்டி 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ இது வந்து யூரோப்பியன் மெத்தட் மாதிரி தான் இருக்கும். 3ங்கிறது ட்ரை, 5ங்கிறது ஃபியூம்ஃப். ஸோ ஃபியூம்ஃப் நாக் ட்ரை, ஃபியூம்ஃப் நாக் ட்ரை, 5 past 3. ஸோ இங்கிலீஷில் யூரோப்பியன் மெத்தடில் இப்படி தான் வந்து டைம் சொல்லுவாங்க. 5 past 3, 5 past 3. ஸோ 5ங்கிறது ஃபியூம்ஃப், பாஸ்ட் அப்படிங்கிறது நாக், பாஸ்ட்னா ஆஃப்டர் தாண்டிருச்சு, அது வந்து நாக், அண்ட் 3ங்கிறது ட்ரை. ஸோ ஃபியூம்ஃப் நாக் ட்ரை, அதுக்கு அர்த்தம் என்ன? 3 தாண்டி 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ 3:10ன்னு வச்சுப்போம். 3:10 அப்படிங்கிறத சேன் நாக் ட்ரை அப்படின்னு எழுதுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா 10 past 3, 10 past 3, அதாவது 3 மணி தாண்டி 10 நிமிஷம் ஆச்சு. அந்த தாண்டிங்கிற வார்த்தை தான் அந்த நாக், தட் இஸ் ஆஃப்டர், ஆஃப்டர் ஆர் பாஸ்ட். ஓகே, இதே மாதிரி 3:15ன்னு வச்சுப்போம். 3:15 நம்ம யூஸ்வலாக எப்படி சொல்லுவோம் தமிழில்? 3:15 அப்படின்னு தான் சொல்லுவோம். 3:15. இங்கே வந்து நம்ம ஏன் 3:15ன்னு அவ்வளோவா சொல்லலை கேஷுவலாக பேசும்போது?
ஏன்னா 1 மணி நேரத்துல அது 1/4 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த கால் அப்படிங்கிறதுக்கு ஃபியர்டெல் அப்படின்னு ஒரு வேர்டு வச்சுக்கலாங்க. ஃபியர்டெல்னா 1/4 கால், ஃபியர்டெல். ஸோ இங்கிலீஷில் சொல்லும்போது 3:15 அப்படின்னு சொல்லுவாங்க. 3:15, குவார்ட்டர்னா கால், 3 தாண்டி 1/4 மணி நேரம் ஆச்சு அந்த அர்த்தம். அப்போ குவார்ட்டருக்கு ஃபியர்டெல், தாண்டிங்கிறதுக்கு பாஸ்ட், தட் இஸ் நாக். என்ன தாண்டி இருக்கு? 3 தாண்டி இருக்கு. ஸோ த்ரை, ஃபியர்டெல் நாக் த்ரை. இந்த மெத்தடில் தான் நம்ம டைம் சொல்றோம். ஸோ 0லேருந்து 20க்குள்ள நீங்கள் என்ன டைமை சொல்றதா இருந்தாலும், இப்போ நடந்துட்டு இருக்கிறது 3 மணி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ 3 மணியை வச்சு தான் நீங்கள் டைம் சொல்றீங்க. அதனால தான் எல்லாமே ஃபியூம்ஃப் நாக் த்ரை, ஜேன் நாக் த்ரை, ஃபியர்டெல் நாக் த்ரை இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம 20 to 40க்குள்ள, 20 minutes to 40 minutesக்குள்ள நம்ம டைம் எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இது என்ன ஃபேக்டரை வச்சு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் ஆல்ரெடி. ஹால்ப் நெக்ஸ்ட் அவர் அப்படிங்கிற ஃபேக்டரை வச்சு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஹால்ப் அப்படின்னா ஹாஃப். அது என்ன விஷயம்னா, இப்போ 3:25 அப்படின்னு ஒரு டைம் இருக்குன்னு வச்சுப்போம். 3:25 அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா 5 minutes before 3:30. இப்படி தான் ஜெர்மன்ஸ் வந்து டைம் சொல்லுவாங்க. 3:30ங்கிறத 5 minutes before 3:30 அப்படி தான் டைம் சொல்லுவாங்க. அப்போ 3:30 எப்படி சொல்லலாம்? 3:30 சொல்ல தெரிஞ்சாதானே நம்ம இதை சொல்ல முடியும். 3:30 அப்படிங்கிறது 30ங்கிறது 60 minutesல பாதி, பாதினா ஹால்ப். ஹால்புக்கு அப்புறம் என்ன ஃபேக்டர்னு பார்த்தோம்? நெக்ஸ்ட் ஹவரை வச்சு தான் நம்ம டைம் சொல்லணும். நெக்ஸ்ட் ஹவரை வச்சு தான் நம்ம டைம் சொல்லணும். அப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அதை வச்சு டைம் சொல்லக்கூடாது. அடுத்து என்ன அவர் வரப்போகுதோ அதை வச்சு தான் நம்ம டைம் சொல்லணும். அடுத்து என்ன அவர் வரப்போகுது? 4, 4. அப்போ 4ங்கிறது ஃபியர். அப்போ ஹால்ப் ஃபியர். 3:30 அப்படின்னா ஹால்ப் ஃபியர். அதாவது 4 ஆகுறதுக்கு அந்த 60 minutesல நம்ம பாதியில் நிற்கிறோம் அப்படிங்கிற மெத்தடில் தான் அவங்க டைம் சொல்கிறாங்க. 4 ஆக போகுது, ஆனால் அது பாதியில் நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அப்போ 3:30 அப்படின்னா ஹால்ப் நெக்ஸ்ட் ஹவர், ஸோ ஹால்ப் ஃபியர். அப்போ 5:30னா ஹால்ப் ஜெக்ஸ். ஏன்னா 5க்கு அடுத்து 6 வரப்போகுது, 6ங்கிறது ஜெக்ஸ். அப்போ 5:30னா ஹால்ப்னு போட்டுட்டு நம்ம என்ன சொல்லலாம்? ஜெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 8:30னா ஹால்ப் 9. 8க்கு அப்புறம் 9 வரப்போகுது, 9ங்கிறது 9. ஸோ இதுவுமே 30, ஸோ ஹால்ப் 9. இப்படி தான் வந்து அந்த 30ங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஹால்ப்னு போட்டு அடுத்து என்ன அவர் வரப்போதோ அதை நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ 3:25 அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன பார்த்தோம்? 5 minutes before 3:30 இந்த அர்த்தத்தில் தான் அவங்க டைமை சொல்லணும். அப்போ 5ங்கிறது ஃபியூம்ஃப் போட்டாச்சு. இப்போ மினிட்ஸுங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம், அதை அவாய்ட் பண்ணிடுறோம். ஆனால் பிஃபோர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும் இல்லையா? பிஃபோருங்கிறது தான் 4. ஸோ ஃபியூம்ஃப் 4, 3:30 அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஹால்ப் ஃபியர். ஸோ ஃபியூம்ஃப் 4 ஹால்ப் ஃபியர். ஃபியூம் 4 ஹால்ப் ஃபியர். அதுக்கு அர்த்தம் என்ன? 3 ஆகிறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஸோ இன்னொரு இது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து டைம் வந்து 3:35ன்னு வச்சுப்போம். அப்போ 5 minutes after 3:30 இந்த அர்த்தத்தில் தான் அவங்க டைம் சொல்லணும். 3 தாண்டி 5 நிமிஷம் ஆச்சு, 3 தாண்டி 5 நிமிஷம் ஆச்சு. அப்போ அந்த 5 minutes அப்படிங்கிறது ஃபியூம்ஃப். ஆஃப்டர் அப்படிங்கிறது என்ன? நாக். ஆஃப்டர் அண்ட் பாஸ்ட் ரெண்டுமே நாக் தான். அப்போ 3:30 ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம்? ஹால்ப் ஃபியர். ஸோ ஃபியூம்ஃப் நாக் ஹால்ப் ஃபியர். 3 தாண்டி 5 நிமிஷம் ஆச்சு. 5 minutes after 3:30 is 3:35. ஓகே, அப்போ 10 நிமிஷம் தாண்டி இருக்குன்னா ஜேன், 10க்கு ஜேன். ஸோ ஜேன் நாக் ஹால்ப் ஃபியர். ஜேன் நாக் ஹால்ப் ஃபியர். அப்போ 3:40ன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இதை கான்செப்டை மறுபடியும் பார்ப்போம். சப்போஸ் டைம் வந்து 4:25ன்னு வச்சுப்போம். 4:25. 4க்கு அப்புறம் என்ன வருது? 5. அப்போ 4ங்கிறது ரியல் ஆர் அண்ட் 5ங்கிறது நெக்ஸ்ட் ஆர். இப்போ 4:30 நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹால்ப் அப்படின்னு போட்டுப்போம். ஏன்னா 30னா ஹால்ப். அடுத்து என்ன வரப்போகுது? 5, தட் இஸ் ஃபியூம். ஸோ ஹால்ப் ஃபியூம். 4:30 அப்படிங்கிறது ஹால்ப் ஃபியூம். ஹால்ப் நெக்ஸ்ட் அவர், ஸோ ஹால்ப் ஃபியூம். இப்போ 4:25 எப்படி சொல்லுவோம்? 5 minutes before 4:30. 5 minutes before 4:30. 5ங்கிறது ஃபியூம்ஃப், பிஃபோருக்கு 4, 4:30க்கு ஹால்ப் ஃபியூம்ஃப். ஸோ 5 minutes before 4:30.
ஸோ 5 வந்து ஃபியூம்ஃப், மினிட்ஸை சொல்ல மாட்டோம். பிஃபோர்னா 4, 4:30னா ஹால்ப் ஃபியூம்ஃப்னு பார்த்தோம். ஸோ ஃபியூம்ஃப் 4 ஹால்ப் ஃபியூம்ஃப். ஸோ இதே மாதிரி 4:35ன்னு வச்சுப்போம். 4:35 4:30 தாண்டி 5 நிமிஷம் ஆச்சு. 5 minutes ஆஃப்டர் 4:30. அப்போ 5 minutesக்கு ஃபியூம்ஃப், ஆஃப்டருக்கு நாக். 4:30ன்னு ஆல்ரெடி என்னன்னு பார்த்துட்டோம், ஹால்ப் ஃபியூம்ஃப். ஸோ ஃபியூம்ஃப் நாக் ஹால்ப். இப்போ வந்து 4:45 அப்படின்னு வச்சுப்போம் டைம். அதாவது 40 minutesலேருந்து 60 minutesக்கு உள்ள தான் இந்த 4:45 அப்படிங்கிறது வருது. லாஸ்ட் செக்ஷனில் தான் அந்த 4:45 வருது. இதை என்ன சொல்கிறாங்கன்னா குவார்ட்டர் பிஃபோர் 5 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. குவார்ட்டர் பிஃபோர் 5 5 ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. 5 ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. குவார்ட்டர் பிஃபோர் 5. அப்போ குவார்ட்டர்னு ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம், ஃபியட்டல். ஸோ ஃபியட்டல் பிஃபோருக்கு 4, ஃபியட்டல் 4, 5 என்ன ஃபியூம்ஃப், ஃபியட்டல் 4 ஃபியூம்ஃப். ஓகே, இப்போ இதே மாதிரி 4:50ன்னு வச்சுப்போம். 4:50 அப்படிங்கிறது என்ன அர்த்தமாக எடுத்துக்கிறாங்கன்னா 10 minutes பிஃபோர் 5. அதாவது 5 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. 5 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. அப்போ 10 நிமிஷம் அப்படிங்கிறது ஜேன், 4 அப்படின்னா பிஃபோர். ஸோ ஜேன் 4, 5 என்னது ஃபியூம்ஃப், ஜேன் 4 ஃபியூம்ஃப். 10 minutes பிஃபோர் 5. இப்போ 4:55ன்னு வச்சுப்போம். அப்போ 5 ஆகிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ 5 minutes பிஃபோர் 5, 5 minutes பிஃபோர் 5, ஃபியூம்ஃப் 4 5, ஃபியூம்ஃப் 4 ஃபியூம்ஃப். 5 minutesங்கிறது ஃபியூம்ஃப், மினிட்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம். பிஃபோருங்கிறது 4, என்ன வரப்போகுது, 5 வரப்போகுது. ஸோ ஃபியூம்ஃப், ஃபியூம்ஃப் 4 ஃபியூம்ஃப். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் செக்ஷன் 40 to 60 இந்த செக்ஷனுக்குள்ள நம்ம வந்து டைமை வந்து எப்படி சொல்றதுன்னு பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஹவர் வச்சு தான் சொல்லணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அப்போ 3க்கு நெக்ஸ்ட் ஹவர் என்ன, 4. இப்போ 3:45 அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். 3:45 அப்படிங்கிறது 40 to 60 மினிட்ஸுக்குள்ள வரது தான். அப்போ இதை எப்படி சொல்றாங்கன்னா 4 ஆகிறதுக்கு 15 நிமிஷம் இருக்கு. அதாவது 1/4 மணி நேரம் இருக்கு. குவார்ட்டர் பிஃபோர் 4, குவார்ட்டர் பிஃபோர் 4 ஆர் குவார்ட்டர் டு 4. அப்போ நம்ம இங்க 1/4 மணி நேரத்தை எப்படி சொல்லலாம்னு பார்த்தோம், ஃபியட்டல். ஸோ ஃபியட்டல் 4 ஃபியர், ஃபியட்டல் 4 ஃபியர். ஃபியட்டல்னா குவார்ட்டர், பிஃபோருக்கு 4 அண்ட் 4க்கு ஃபியர். ஸோ ஃபியட்டல் 4 ஃபியர். இப்போ 3:15 வச்சுப்போம் டைம். அப்போ 4 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கு. அப்போ 10 minutes பிஃபோர் 4, 10 minutes பிஃபோர் 4 இப்படி தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ 10 minutesக்கு நம்ம ஜேன் அப்படின்னு போட்டால் போதும். பிஃபோருக்கு 4 என்ன வரப்போகுது, 4, 4ங்கிறது ஃபியர். ஸோ ஜேன் 4 ஃபியர், ஜேன் 4 ஃபியர். 3:55 அப்போ எப்படி சொல்றாங்க, 4 ஆகிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. 5 minutes பிஃபோர் 4, 5 minutes பிஃபோர் 4. அப்போ 5 minutesக்கு ஃபியூம்ஃப், பிஃபோருக்கு 4 அண்ட் 4க்கு ஃபியர். ஃபியூம்ஃப் 4 ஃபியர், ஃபியூம்ஃப் 4 ஃபியர். இப்போ வந்து நம்ம 4 to 5 இதை வச்சு நம்ம டைம் ஃபுல்லாகவே பார்ப்போம். அப்போ இன்னொரு தடவை பார்க்கும்போது இன்னும் பெட்டராக உங்களுக்கு புரியும். ஸோ 4 to 5 அப்படின்னு எடுக்கும்போது 4 அப்படிங்கிறது ரியல் ஹவர். அப்போ அடுத்து என்ன வரப்போகுது, 5, 5னா ஃபியூம்ஃப், ஃபியூம்ஃப் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஹவர். 4ங்கிறது ரியல் ஹவர், ஃபியூம்ஃப்ங்கிறது நெக்ஸ்ட் ஹவர். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே ஈஸி. ஸோ இப்போ வந்து 4 o'clock அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம், ஃபியர் ஓவர், ஃபியர்னா 4 அண்ட் ஓவர்னா o'clock. ஸோ ஃபியர் ஓவர் 4 o'clock. இப்போ 4:05 அப்படின்னு டைம்னு வச்சுப்போம். இதை எப்படி சொல்லலாம், 5 minutes ஆஃப்டர் 4. அதாவது 5 past 4, 5 past 4. யூரோப்பியன் லாங்குவேஜில் சொல்லும்போது, யூரோப்பியன் இங்கிலீஷில் சொல்லும்போது 5 past 4 அப்படின்னு சொன்னாங்கன்னா 5 minutes ஆஃப்டர் 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், 5 minutesக்கு ஃபியூம்ஃப், ஆஃப்டருக்கு நாக் ஆர் பாஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் நாக். ரியல் ஹவர் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, 4, 4ங்கிறது ஃபியர். ஸோ ஃபியூம்ஃப் நாக் ஃபியர், 5 past 4. இப்போ இதே மாதிரி 4:10 வச்சுப்போம். இதை எப்படி சொல்லுவாங்க, 10 past 4ன்னு சொல்லுவாங்க. அதாவது 10 minutes ஆஃப்டர் 4. ஓகே, 10 past 4ன்னு யூரோப்பியன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இங்கே வந்து அதை என்ன அர்த்தம், அதுக்கு 10 minutes ஆஃப்டர் 4 அப்படின்னு அர்த்தம். அப்போ 10 minutesக்கு ஜேன், ஆஃப்டருக்கு நாக், 4 வந்து ஃபியர். ஸோ ஜேன் நாக் ஃபியர். இதே மாதிரி 4:15க்கு அப்போ எப்படி சொல்லுவாங்க, குவார்ட்டர் பாஸ்ட் 4 அப்படின்னு சொல்லுவாங்க.
4 தாண்டி 1/4 மணி நேரம் ஆச்சு. 1/4 மணி நேரத்துக்கு நம்ம என்னன்னு பார்த்தோம்? ஃபியட்டல். ஸோ ஃபியட்டல் நாக் ஃபியர் தாண்டிருச்சு இல்லையா? ஸோ அதனால நாக். ஸோ ஃபியட்டல் நாக் ஃபியர். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிட் பாயிண்ட்ஸை பார்க்க போகிறோம். 320, 340 இது வந்து நம்ம அந்த பார்த்ததுல எல்லாமே மிட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி மிட் பாயிண்ட்ஸில் வரும்போது அதாவது 0 to 20, 20 to 40 அப்போ அந்த 20 மினிட்ஸை சொல்கிறது நம்ம 2 விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து நம்ம வந்து அந்த ரியல் அவர் வச்சே சொல்லலாம். அதாவது 3 தாண்டி 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 past 3 20 nach 3 இப்படி சொல்லலாம். இல்லைன்னா 3:30 வச்சு நீங்கள் சொல்லலாம். 3:30 ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இந்த மெத்தட்லேயும் நீங்கள் சொல்லலாம். 10 minutes before 3:30. ஸோ ஜேன் 4 halb fear. ஜேன் 4 halb fear. இந்த மெத்தட்லேயும் சொல்லலாம். அப்போ இதே மாதிரி இன்னொரு மிட் பாயிண்ட் என்ன? 340. 340 அப்படிங்கிறது 20 to 40, 40 to 60 அதுக்கு நடுவில் இருக்கு. அப்போ 340ன்னு வரும்போது 20 minutes before 4. 20 minutes before 4. 20 vor 4. 20 vor 4. ஸோ இந்த அர்த்தத்துலையும் சொல்லலாம். இல்லைன்னா 3 தாண்டி 10 நிமிஷம் ஆச்சு. 10 minutes after 3:30 இந்த அர்த்தத்துலையும் நீங்கள் சொல்லலாம். அப்போ இப்படி சொல்லும்போது ஜேன் நாக் halb fear 10 minutes after 3:30 ஜேன் நாக் halb fear இப்படியும் நீங்கள் டைமை சொல்லலாம். ஸோ இந்த மிட் பாயிண்ட்ஸில் வரும்போது அதாவது 20, 40 இந்த மினிட்ஸை சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் 12 to 1 இதை வச்சு நம்ம டைம் பார்க்க போகிறோம். ஸோ 12 o'clock அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? 12 over. 12னா 12, o'clock அப்படிங்கிறது over. 12 over. 12:05 அப்படின்னா 5 minutes after 12. 5 past 12. அப்போ 5னா few, pastனா நாக் and 12ங்கிறது 12. ஓகே, இப்போ 12:10 அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 10 past 12. 12 தாண்டி 10 நிமிஷம் ஆச்சு. அப்போ 10ங்கிறது ஜேன், பாஸ்ட்டுக்கு நாக் அண்ட் 12 அப்படிங்கிறது 12. ஸோ ஜேன் நாக் 12. இப்போ இதே மாதிரி 12:15 அப்படின்னா quarter past 12. quarter past 12. ஸோ குவார்ட்டருங்கிறது ஃபியட்டல், பாஸ்ட் அப்படிங்கிறது நாக், 12ங்கிறது 12. ஃபியட்டல் நாக் 12. ஸோ நம்ம எல்லாமே அந்த 0 to 20 மினிட்ஸுக்குள்ளே என்ன பண்ணுறோம்? அந்த ரியல் அவர் என்ன நடந்துட்டுருக்கு? 12ங்கிறதா நடந்துட்டுருக்கு. ஸோ ரியல் அவரை வச்சு தான் நம்ம டைம் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம 12:20 அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இதை வந்து 20 past 12 அப்படியும் எடுத்துக்கலாம். 10 minutes before 12:30 இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம 20 past 12 அப்படின்னு வரும்போது 20 nach 12 ரியல் அவர் வச்சு தான் சொல்கிறோம். பட் இந்த பீரியட் 20 to 40 மினிட்ஸ் அப்படி வச்சு நம்ம சொல்லும்போது நம்ம halb eins அதை வச்சு தான் நம்ம டைம் சொல்ல முடியும். ஸோ halb einsனா என்ன? 12:30. ஸோ 12 and 1க்கும் நடுவில் 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது halb. அண்ட் 12க்கு அப்புறம் என்ன வருது? 1 o'clock தான் வரப்போகுது. ஸோ halb நெக்ஸ்ட் அவர் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ halb eins. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? ஜேன் 4 halb eins. 12:30 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்குது இப்படியும் சொல்லலாம். இப்போ 12:25 அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? 5 minutes before 12:30. அப்போ 5ங்கிறது 5, பிஃபோருங்கிறது 4 அண்ட் 12:30 அப்படிங்கிறது halb eins. ஸோ 5 4 halb eins. இப்போ 12:30ங்கிறத நம்ம என்னன்னு பார்த்தோம்? halb eins. halb நெக்ஸ்ட் அவர், ஸோ halb eins. இப்போ நம்ம 12:35 அப்போ எப்படி சொல்லலாம்? 5 minutes past 12:30. 5 past 12:30. அப்போ 5 அப்படிங்கிறது 5, past அப்படிங்கிறது nach, ஸோ 12:30ங்கிறது halb eins. ஸோ 5 nach halb eins. அப்போ 12:40 அப்படிங்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. 10 minutes after 12:30 இப்படியும் சொல்லலாம். இல்லை 20 minutes to become 1 o'clock அப்படியும் சொல்லலாம். அப்போ ஜேன் 4 halb eins அப்படியும் சொல்லலாம். 20 4 eins 1 o'clock ஆக 20 மினிட்ஸ் இருக்கு அந்த அர்த்தத்துலையும் சொல்லலாம். 12:45 எப்படி சொல்லலாம்? இது வந்து லாஸ்ட் போர்ஷன் 40 to 60. அப்போ நெக்ஸ்ட் ஹவர் வச்சு மட்டும்தான் சொல்லணும். ஸோ குவார்ட்டர் பிஃபோர் 1 o'clock ஆக 1/4 மணி நேரம் இருக்கு. அப்போ ஃபியட்டல் 4 eins. ஃபியட்டல் 4 eins. இப்போ 12:15 எப்படி சொல்லலாம்? 10 minutes before 1 o'clock. அப்போ ஜேன் 4 eins. 12:55 எப்படி சொல்லலாம்? 5 minutes before 1 o'clock. ஃபியூம் 4 eins. இப்போ 12:59 அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். அதாவது லாஸ்ட் அந்த 5 மினிட்ஸுக்குள்ள 12:57, 12:58 இப்படி இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? 1 ஆக போகுது,
1ஆக போகுது, இல்லை 2ஆக போகுது, 3ஆக போகுதுன்னு சொல்லுவோம். அதுதான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷார்ட் டைம் அப்படிங்கிறது குர்ஸ். குர்ஸ் 4 ஐன்ஸ் அப்படின்னா 1ஆக போகுது. அதாவது அந்த 5 மினிட்ஸுக்கு உள்ளேயே அந்த டைம் இருக்குது, 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம். இதே மாதிரி 1-3ன்னு வச்சுப்போம். அதாவது இப்போ தான் 1 தாண்டி இருக்குன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்குமே குர்ஸ் நாக் ஐன்ஸ்ன்னு சொல்லலாம். குர்ஸ் நாக் ஐன்ஸ், இப்போ தான் 1 தாண்டி இருக்கு. இதே மாதிரி 4-3ன்னு வச்சுப்போம் டைம். 4 o'clock தாண்டி 3 நிமிஷம் தான் ஆயிருக்கு. அப்படிங்கும்போது குர்ஸ் நாக் ஃபியர், குர்ஸ் நாக் ஃபியர், இப்படி இந்த மாதிரி டைம் சொல்லலாம். ஸோ டைம் என்ன, வாட் இஸ் த டைம் நவ் அப்படிங்கிறத எப்படி கேட்குறாங்கன்னா 2 மெத்தடில் கேட்குறாங்க. அஃபிஷியலாக கேட்குறதா இருந்தா, அதாவது அஃபிஷியலாக கேட்குறதா இருந்தா வி ஃபீல் ஓவர் இஸ்டஸ், we feel over is test. What is the time? We feel over is test. We feel அப்படின்னா how much, அதை நீங்கள் டேரக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா how muchன்னு வரும். ஓவர் அப்படிங்கிறது ஓ கிளாக் அண்ட் இஸ் டெஸ்ங்கிறது இட் இஸ். இதே இது இன்னஃபிஷியலாக கேட்கணும்னா ஹவு லேட் இட் இஸ், வி ஸ்பேட் இஸ் எஸ், வி ஸ்பேட் இஸ் டெஸ், இப்படி கேட்கலாம். ஸோ 2 மெத்தட் இருக்கு. வி ஃபீல் ஓவர் இஸ் டெஸ் அண்ட் வி ஸ்பேட் இஸ் டெஸ், 2 மெத்தடில் இருக்கு. ஸோ es ist 20 nach 12 அப்படின்னா 12:20, இட் இஸ் 12:20 அப்படின்னு அர்த்தம். es ist 20 nach 12னா இட் இஸ் 12:20. அப்போ es ist அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைமை சொன்னால் போதும். டாப்பிக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டைம் எப்படி சொல்கிறது, ஜெர்மனில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.